பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் எல்லாம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் எல்லாம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இவ்வாண்டின் முதல் வெள்ளிக்கிழமையாகிய இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். சீயோனிலிருந்து நான் உனக்கு ஆசி வழங்குவேன். இந்த திருத்தலத்திலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த திருதை ஆண்டவர் ஆசிரித்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது முற்றிலும் உண்மை. எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கப் போகிறார். எனவே இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பாக நமக்காக ஒப்புடு ஜெபிக்க வந்திருக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் மேதகு முனைவர் சூசைமாணிக்கம் அவர்களை உங்களின் சார்பாக வருக வருகவென்று அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டா. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவரா இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனா எழுத்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவரா இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நிச்சயமாக எழுத்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குவே. யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறைச்சொற்றொடர்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. திரு இருதய ஆண்டவருடைய பக்தர்களே, நம்பிக்கையோடு இந்த இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு இருதய ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை தம்முடைய இதயத்தில் இதய அன்பில் வைத்து என்றும் பாதுகாத்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இந்த புத்தாண்டு முழுவதும் வாழ வேண்டும் என மன நிறைவோடு வாழ்த்துகிறேன். இந்த திருத்தலத்திற்கு வருகிறோம், பல்வேறு கோரிக்கைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வருகிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் எத்தகைய மனநிலை நம்மிடம் இருக்கிறது, எத்தகைய செயல்பாடு நம்மிடம் இருக்கிறது? அந்த கடவுளை நாம் தூற்றுவது இல்லையா? இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டை நம்பிக்கையின் ஆண்டு என்று அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நம்பிக்கை ஆண்டிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையை என்று சொல்லுகின்ற பொழுது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் திருதயத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய உறவுகளை, அதன் வழியாக கடவுளோடு கொண்டிருக்கிற நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய இந்த மனிதர்களை, இங்கு கூடியிருக்கின்ற திரு இருதய பக்தர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும். அவர்களுக்கு பல்வேறு விதத்திலே நம்முடைய அன்பை உள்ளத்திலே ஊற்றெடுத்து பாய்கின்ற உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் திரு இருதய ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்ற செய்தியாகும். எனவே நம்பிக்கை ஆண்டிலே நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய உறவுகளை ஆழப்படுத்துவோம், நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவோம். இதுதான் இந்த நம்பிக்கை ஆண்டின் நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இத்தகைய மனநிலையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் என்று சொல்லவும். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இன்னும் உரத்த குரலிலே உற்சாகத்தோடு சொல்லுங்கள், இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். ஆமென். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால்
புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்கவும் உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூணி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் ஆண்டவர். அவரில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த நிலை வாழ்வின் முன் சுவையான இந்த நற்கருணை விருந்தை நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறை வாழ்வு அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை